முக்கிய செய்திகள். பெட்ரோல் விலை உயர்வை எதிர்த்து நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம். விலை உயர்வை திரும்ப பெறுமாறு பாஜக வலியுறுத்தல். உண்ணாவிரதம் என்ற பெயரில் மக்கள் பணத்தை குஜராத் முதல்வர் மோடி வீணாக்குகிறார். காங்கிரஸ் குற்றச்சாட்டு. ரயில் கட்டணம் உயராது, ரயில்வே அமைச்சர் திட்டவட்டம். சென்னையில் விடிய விடிய மழை, போக்குவரத்து கடும் பாதிப்பு. வணக்கம். விரிவான செய்திகள். பெட்ரோல் விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று கோரி எதிர்க்கட்சிகள் நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. எண்ணெய் நிறுவனங்களின் இழப்பை ஈடுகட்ட நேற்று முதல் 1 லிட்டர் பெட்ரோலுக்கு $3.14 விலை உயர்வு செய்யப்பட்டது. இதற்கு நாடு முழுவதும் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று கோரி பாரதிய ஜனதா கட்சியினர் நாடு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து மகாராஷ்டிராவில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மூத்த தலைவர் கோபிநாத் முண்டே, பெட்ரோல் விலையை தற்போது உயர்த்தியிருப்பதன் மூலம் நாட்டில் அனைத்து பொருட்களின் விலையும் உயர்ந்து பணவீக்கம் அதிகரிக்கும் என்பதால் இந்த விலை உயர்வை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று கூறினார். आम आदमी का नाम लेकर सत्ता में आई हुई यूपीए की सरकार ने जनता से विश्वासघात किया है और इतनी बढ़ोतरी की पेट्रोलियम पदार्थों में जिसके कारण अहम महंगाई बढ़ चुकी है. हम सरकार की निंदा करते हैं और मांग करते हैं कि जो ये पेट्रोल के दाम बढ़ाए ये निर्णय वो वापस ले. இதேபோல் ஒரிசா, ஜம்மு காஷ்மீர் மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் மற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே பெட்ரோலின் தற்போதைய விலை உயர்வை தவிர்க்க முடியாதது என்று காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் ராசித் அல்வி தெரிவித்துள்ளார். 2002 से लेके आज तक $23 पर बैरल से बढ़ के आज पेट्रोल की कीमत $110 पर बैरल है. मैं इस गवर्नमेंट के इस कदम को इनएविटेबल मानता हूं. குஜராத் மக்களின் வரி பணத்தை முதலமைச்சர் நரேந்திர மோடி வீணாக்குவதாக அந்த மாநில முன்னாள் முதல்வர் வகேலா குற்றம் சாட்டியுள்ளார். குஜராத் மக்களின் அமைதிக்காக நரேந்திர மோடி இன்று முதல் 3 நாட்கள் உண்ணாவிரதம் மேற்கொள்ள இருக்கிறார். இதற்காக முதலில் அகமதாபாத்தின் காந்தி நகர் பகுதியில் உள்ள மகாத்மா காந்தியின் நினைவிடத்தை மோடி தேர்வு செய்திருந்தார். ஆனால் இந்திய மருந்து தயாரிப்பாளர்கள் சங்கத்தினரின் சர்வதேச மாநாட்டிற்காக 5 மாதத்திற்கு முன்னரே அவ்விடம் பதிவு செய்யப்பட்டிருந்ததால் குஜராத் பல்கலைக்கழகத்தின் ஒரு அரங்கில் மோடி உண்ணாவிரதம் இருக்க முடிவு செய்தார். அந்த அரங்கிற்கு 3 நாள் வாடகையாக 28 லட்சம் ரூபாய் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. காலை 9:50 மணிக்கு பல்கலைக்கழகத்திற்கு வரும் மோடி 10 மணிக்கு தனது உண்ணாவிரதத்தை தொடங்குகிறார். மோடியின் இந்த உண்ணாவிரதத்திற்கு அத்வானி, அருண் ஜேட்லி, ராஜ்நாத் சிங், ரவிசங்கர் பிரசாத் உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் தங்கள் ஆதரவை தெரிவித்துள்ளனர். இதற்காக குஜராத் பல்கலைக்கழகத்தை சுற்றி Z+ பிரிவு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மோடியின் உண்ணாவிரதத்திற்கு 1 மணி நேரத்திற்கு முன்னதாக அம்மாநில குஜராத் மாநில காங்கிரசாரும் உண்ணாவிரதத்தை தொடங்க உள்ளனர். இந்நிலையில் குஜராத் மாநிலத்தின் முன்னாள் முதல்வரும் காங்கிரஸ் கட்சி தலைவருமான சங்கர் சிங் வகேலா நேற்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது குஜராத் மக்களின் வரி பணத்தை நரேந்திர மோடி வீணாக்குகிறார் என்று குற்றம் சாட்டினார். आप सरकारी मशीनरी का दुरुपयोग करके एयर कंडीशन हॉल में बैठकर पूरी सरकार का 5 करोड़ से 50 करोड़ तक रुपये खर्चा करके जो गुजरात की गरीब जनता की गवर्नमेंट की तिजोरी से वो पैसा का खर्चा होता है, आप क्यों कर रहे? ரயில் கட்டணம் உயராது என மத்திய அமைச்சர் தினேஷ் திவேதி திட்டவட்டமாக கூறியுள்ளார். கடந்த சில தினங்களுக்கு முன் ரயில்வே கட்டணம் அதிகரிக்கப்பட உள்ளதாக செய்திகள் வெளியாகி இருந்தது. இந்நிலையில் ரயில்வே துறை அமைச்சர் தினேஷ் திவேதி நேற்று செய்தியாளர்களை சந்தித்தார்.
அப்போது ரயில்வே தொழிற்சங்கங்கள் ரயில் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றன என்றும், ஆனால் அப்படியொரு எண்ணமோ திட்டமோ தங்கள் துறைக்கு இல்லை என்று குறிப்பிட்டார். சாமானிய மக்களின் மீது மேலும் சுமையை ஏற்றும் எந்தவொரு செயலையும் தாங்கள் செய்ய மாட்டோம் என்று தினேஷ் திரிவேதி அப்போது திட்டவட்டமாக தெரிவித்தார். மேலும் ரயில்வே துறைக்கு நிதியை அதிகரிக்க என்ன செய்யலாம் என்பது குறித்து பிரதமர் மன்மோகன் சிங், நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி ஆகியோருடன் ஆலோசனை நடத்த இருப்பதாகவும், அதற்காக திட்டக்குழுவையும் அணுக உள்ளதாகவும் குறிப்பிட்டார். ரயில்வே துறைக்கு நிதியை அதிகரிக்க புதிய வழிவகைகள், புதிய திட்டங்கள் உருவாக்கப்படும் என்றும் தினேஷ் திரிவேதி அப்போது தெரிவித்தார். வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த நிலையின் காரணமாக சென்னையில் விடிய விடிய மழை கொட்டியது. வட ஆந்திர கடலோரம் மற்றும் தென் தமிழ்நாட்டிற்கு இடையே காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருப்பதால் தமிழகத்தில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. அதைத் தொடர்ந்து சென்னையில் நேற்றிரவு முதல் விடிய விடிய மழை பெய்தது. இதனால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. சில இடங்களில் தண்ணீர் தேங்கியிருந்ததால் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டது. இதேபோல் தமிழகத்தின் பல பகுதிகளிலும் நேற்று கனமழை பெய்தது. பெட்ரோல் விலை, கடனுக்கான வட்டி விகிதம் ஆகியவற்றை மத்திய அரசு அதிகரித்திருப்பது நாட்டில் பொருளாதார நெருக்கடி உருவாகியுள்ளது போல் இருப்பதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. பெட்ரோல் விலையை 3 மாதங்களுக்கு ஒருமுறை மத்திய அரசு உயர்த்தி வருகிறது. இந்நிலையில் வங்கிக் கடனுக்கான வட்டியையும் ரிசர்வ் வங்கி அதிகரித்துள்ளது. இதனால் ஏற்கனவே வீட்டுக் கடன் வாங்கி இருப்பவர்களும் வங்கிகளில் பிற உபயோகத்திற்காக கடன் வாங்கியவர்களும் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இந்நிலையில் புதுடெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ஷா நவாஸ் உசேன், மத்திய அரசு தற்போது நாட்டில் பொருளாதார நெருக்கடி நிலையை உருவாக்கியுள்ளதாக கூறினார். முதலில் பால் விலையை உயர்த்திய மத்திய அரசு பிறகு பெட்ரோல் விலையையும் உயர்த்தியதாகவும், அதன் பின்னர் தற்போது வங்கிக் கடனுக்கான வட்டி விகிதத்தையும் உயர்த்தியிருப்பது நாட்டு மக்கள் மீது காங்கிரஸ் கட்சிக்கு உள்ள வெறுப்பையே காட்டுகிறது என்று ஷா நவாஸ் உசேன் தெரிவித்தார். आर्थिक आपातकाल की स्थिति बना दी है इस सरकार ने। पहले दूध की कीमत में इजाफा किया, उसके बाद पेट्रोल की कीमत में इजाफा किया और अब लोन में भी जो उन्होंने इजाफा किया है, कर्ज देने में लेने वाले लोगों के लिए भी मुश्किल पैदा की। कांग्रेस आम आदमी से नाराज है। கர்நாடக லோக் ஆயுக்தா நீதிபதி சிவராஜ் பாட்டீல் மீது நில மோசடி குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. முன்னாள் முதல்வர் எடியூரப்பா மீது நில மோசடி புகார்களை விசாரித்து வரும் கர்நாடக லோக் ஆயுக்தா தலைமை நீதிபதி சிவராஜ் பாட்டீல் மீது அரசு விதிமுறைகளை மீறி நிலங்களை வைத்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சுரங்க தொழில் மோசடி குறித்து கர்நாடக லோக் ஆயுக்தா சமர்ப்பித்த அறிக்கையில் முதல்வர் எடியூரப்பா, அவரது மகன்கள், மருமகன் உட்பட பலர் இடம்பெற்றது குறித்து லோக் ஆயுக்தா விசாரணை நடத்தி வருகிறது. இந்நிலையில் கர்நாடக புதிய லோக் ஆயுக்தா நீதிபதியாக சிவராஜ் பாட்டீல் பதவியேற்று 1 மாதம் கூட ஆகாத நிலையில் அவர் அரசு விதிமுறைகளை மீறி பெங்களூருவில் 3 வீட்டு மனைகள் வாங்கியிருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. எடியூரப்பாவின் குடும்ப நிறுவனமான தவளகிரி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் குறித்து லோக் ஆயுக்தா நடத்திய விசாரணையின் போது நீதிபதி சிவராஜ் பெற்றுள்ள வீட்டுமனை குறித்து தெரிய வந்ததாக ஊழல் கண்காணிப்பு குழுவினர் கூறினர். இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள சிவராஜ் பாட்டீல், அரசு விதிமுறைக்கு மாறாக தான் ஒருபோதும் நடந்தது இல்லை என்று தெரிவித்தார். சென்னை ஆர்கே நகர் பகுதியில் நடைபெற்ற திமுக கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் அப்பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த கார்களின் கண்ணாடிகளை உடைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் திமுக சார்பில் நோட்டு புத்தகம் வழங்கும் விழா நடைபெற்றது. இதற்காக அவர்கள் ஒரு திருமண மண்டபத்தை வாடகைக்கு எடுத்திருந்தனர். சுமார் 400 பேர் அமரக்கூடிய வகையில் இருந்த அந்த அரங்கத்தில் ஆயிரக்கணக்கானோர் அனுமதிக்கப்பட்டதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து ஆத்திரமடைந்த சில திமுகவினர் அவர்களது கட்சியைச் சேர்ந்த சேகர் பாபுவின் கார் கண்ணாடியை உடைத்துள்ளனர். இதனால் அங்கு கலவரம் உருவாகும் சூழல் உருவானது. அது மட்டுமல்லாமல் அப்பகுதியில் நிறுத்தப்பட்ட வேறு சிலரின் கார்களையும் திமுகவினர் உடைத்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இருப்பினும் காவல்துறையினர் உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மோதல்களை தடுத்தனர். அரக்கோணம் அருகே நடைபெற்ற ரயில் விபத்தின் போது ஓட்டுநர் செல்போன் பேசியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அரக்கோணம் அருகே உள்ள சித்தேரியில் நடந்த ரயில் விபத்தில் 10 பேர் பலியானார்கள். 100க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
இந்நிலையில் விபத்து குறித்து அறிய ரயில்வே போலீசார் நடத்திய விசாரணையில் ஓட்டுநர் ராஜ்குமார் செல்போனில் தனது நண்பருடன் உரையாடியது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக சென்னை அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ஓட்டுநர் ராஜ்குமாரிடம் இதுகுறித்து கேட்டதற்கு பணியின் போது தான் செல்போனில் சைலண்ட் மோடில் போட்டிருப்பதாக கூறியிருந்தார். இந்நிலையில் விபத்து நடந்த நேரமான இரவு 9:27 மணியில் ராஜ்குமார் அவரது நண்பர் ஒருவரிடம் தொலைபேசியில் பேசியிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 9:17 மணியிலிருந்து 9:21 மணி வரை ஓட்டுநர் ராஜ்குமார் தனது நண்பர் ஒருவரிடம் பேசியுள்ளார் என்றும் 9:21 மணி முதல் 9:23 மணிக்குள் அவரது நண்பர் ராஜ்குமாரை மீண்டும் அழைத்துள்ளது விசாரணையில் தெரியவந்துள்ளதாக ரயில்வே போலீஸ் இன்ஸ்பெக்டர் சுனில்குமார் தெரிவித்துள்ளார். மேலும் விபத்திற்கான காரணம் குறித்து ரயில்வே போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் SK மிட்டல் ரயில் விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகிறார். ஓட்டுநர் ராஜ்குமாரையும் அவர் சந்தித்தார். ஓட்டுநர் ராஜ்குமாரிடம் இன்றும் விசாரணை நடத்துவோம் என்றும் SK மிட்டல் தெரிவித்தார். I kept the inquiry for 2 days. This will be continuing for 2 days. Today we have started the inquiry and tomorrow also we will be doing it. We are examining various aspects which can contribute towards this accident. Various witnesses are being examined. By tomorrow we will complete the inquiry. வத்தலக்குண்டு அருகே அரசு பேருந்து மீது பெட்ரோல் குண்டு வீச்சு. குற்றவாளிகளை பிடிக்க தனிப்படை அமைப்பு. பள்ளிகளின் வேலை நாட்கள் 207 227 நாட்களாக அதிகரிப்பு. பள்ளி கல்வித்துறை தகவல். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.